தாயேன் அப்படின்றாரு. கொஞ்சம் டவுட்லேயே இப்படி வச்சிருக்கீங்க. சரி அப்படின்னு இப்படி நீட்டுறீங்க பார்த்தீங்களா, டபக்குன்னு உங்கள் கையில் வச்சிடுறாரு. எப்பெல்லாம் கடவுள் கேட்டாரோ அப்பெல்லாம் மனிதன் பெற்றுக் கொள்கிறான். இப்ப இந்த சமாரிய பெண்ணிட்ட கேட்டாரு, தாகம் தீர்ந்து போனது யாரு? இயேசுவா சமாரியா பெண்ணா? கேட்கிற மாதிரி கேட்கறது எதுக்கு தெரியுமா? கொடுக்கிற மாதிரி கொடுக்கறது. தாயேன் அப்படின்றாரு. கொஞ்சம் டவுட்லேயே இப்படி வச்சிருக்கீங்க. சரி அப்படின்னு இப்படி நீட்டுறீங்க பார்த்தீங்களா, டபக்குன்னு உங்க கையில் வச்சிடுறாரு. இது உங்களுக்கு விளங்கும்னா உங்களை யாரும் ஊந்த வேண்டாம், இந்த விசுவாசம் உங்களை ஊந்தும். ஆமா, நீங்க சரி கொடுக்குறாங்கன்னு இப்படி கை நீட்டுவீங்கல்ல, இப்படி எடுத்து பார்த்தா உங்க கையில இருக்கும். இந்த போட்டை கொஞ்சம் தாயேன் அப்படின்ற, ஏற்கனவே பிசினஸ் லாஸ், பிஸ்னஸ் நல்லா போனாவது கொடுக்கலாம், ஒன்றும் போகல. அப்போ அவனை எவ்வளோ கடுப்பாகணும் போட்டு அப்படின்னு இருக்கணும். அவன் பாருங்க அதை கொஞ்சம் தாப்பான்றார். அவன் கொஞ்சம் அப்படி தரையில் கொஞ்சம் தள்ள வர செய்யணுமா, இதை கொஞ்சம் அப்படியே தள்ளி விடுங்க, அது மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. பேதுருக்கு தெரியாது இவர் கேட்டாலே கொடுக்க போறாருன்னு. ஆமென் ஆமென். திருப்பி கொடுத்தா படகு நிரம்பத்தக்கதாய், வலை கிளியத்தக்கதாய், திரளான மீன்களை. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, திரளான மீன்களை பிடித்தார்கள். சார் கடவுள் காணிக்க கேட்கல, நமக்கு காசு கேட்கிற மாதிரி தோணுது. இல்ல உங்களுக்கு அப்போ விலங்கலன்னு அர்த்தம். காசு இல்ல, அவரோட இணைந்து கொள்ள சொல்றாரு, அவருக்கு அனுமதி கேட்கிறாரு. பொருளாதாரத்துல உங்களை பிளஸ் பண்ண நீங்க கடவுளுக்கு கொடுக்கிற அனுமதி தான் கிவிங். தங்கமா கொட்டணுமா, தங்கத்தை கொண்டு வான்றாரு. வெள்ளியா கொட்டணுமா, வெள்ளிய கொண்டு வான்றாரு. ஆமா, நிலங்களை கொண்டு வா, உன்கிட்ட என்ன இருக்கோ. கேட்கிற மாதிரி கேட்டு கொடுக்கிற ஒரு தேவன் தான் அவர். ஆமே சார், இது ஃபைனான்ஸுக்கு மட்டும் சொல்லல. உங்களை கொஞ்ச நேரம் ஜெபிக்க கூப்பிடுறாருன்னா அபிஷேகத்தை உங்க மேல ஊத்த போறாருன்னு அர்த்தம். வெளிப்பாட்டை உங்க மேல ஊத்த போறாருன்னு அர்த்தம். சில வரங்களை உங்க வாழ்க்கையில அவர் திறந்து விட போறாருன்னு அர்த்தம். ஆமே, கொஞ்ச நேரம் என் பிரசன்னத்துக்குள்ள வான்னு உங்களை கூப்பிடுறாருன்னா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தர, எதையோ ஒண்ணு உங்க மேல ஊற்ற. ஆமே, அதுதான் வா அப்படின்றாருன்னா என்ன அர்த்தம்? தரப்போறாருன்னு அர்த்தம். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன். சார் உங்களை கூப்பிட்டது தர்றதுக்கு சார், கொடுக்கிறதுக்கு சார். கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆமென்.